வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சாணக்கியன் சொல்லக்கூடிய 10 தலைமை ரகசியம். இது தெரிஞ்சா ஒரு தலைவன் உருவாக முடியும். அந்த ரகசியத்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, முழுசா இந்த பதிவ நீங்க கேட்கணும். ஏன்னா, தலைமை பண்புன்றது எல்லாருக்கும் புடிச்ச விஷயம். நம்ம நடக்கும்போது பின்னாடி ஒரு 10 பேரு நம்மள தொடர்ந்து வரணும். யாருக்கு தாங்க பிடிக்காது? உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அது புடிச்ச விஷயம். அப்ப அந்த தலைமை பண்ப அடையணும்னா, நம்ப சில விஷயங்கள கடைப்பிடிக்கணும். அதுதான் சாணக்கிய தந்திரம். குடும்பத்துல ஒரு தலைவன் எடுத்துக்கிட்டாலே, அந்த குடும்ப நன்மைக்காக அவர் செய்ற தியாகங்கள நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வயதான பெற்றோர கவனிக்கணும். அறியாத மனைவிய கவனிக்கணும். சின்ன குழந்தைகள கவனிக்கணும். அந்த குடும்பத்துல இருக்கிற பணியாட்கள கவனிக்கணும். தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது தெளிவா சிந்திச்சாதான் அவருடைய குடும்பம் அமைதியா இருக்கும். அடுத்தது அவர் காலடி எடுத்து வெளியில வைக்கும்போது அவரை எத்தனை பேரு நல்லா பேசுறாங்க, எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, அதுல இருந்தெல்லாம் மீண்டு அவருடைய பணியை அவர் சிறப்பா செஞ்சாதான் அவருடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த வெளியில போற இடத்துல ஒருத்தர் கோவமா பேசலாம், ஒருத்தர் ஏமாத்தலாம், ஒருத்தர் லாபத்துக்கு உண்டான வழிய சொல்லலாம். ஆனா எல்லாத்துக்கும் தலையசைக்க முடியாது. அது தேவையான நேரத்துக்கு அவர் யோசிச்சு பண்ணும்போது அந்த குடும்பம் அழகா இருக்கும். அதான் குடும்பத் தலைவர். அப்ப நாடுன்னும் போது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். அந்த நாட்டை சிறப்பா கவனிக்கணும்னா, அந்த தலைவர் முதல்ல நாட்டு மக்களை யோசிக்கணும். நாட்டுல யார் யார் இருக்கா? யார் யார் எப்படி பேசுறாங்க? இதுக்கு பதில் குடுக்கலாமா? அதுக்கு பதில் குடுக்கக்கூடாதா? ஒண்ணும் சிந்தித்து தான் செயல்படணும். இந்த சாணக்கியர் யாரு? அவரு சொன்ன தந்திரம் நமக்கு சுலபமான வழிகள சொல்லுது. அததான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஏன்னா, தலைவனாகணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசை. இந்த சந்திரகுப்த மௌரியர், அவரு சின்ன பையனா இருக்கும்போது 11 வயசு. அவருடைய தாய் தந்தையே இழந்துட்டாரு. அந்த நாட்டை பார்த்துக்க வேண்டியது சந்திரகுப்தனுடைய வேலை. ஆனா, எப்படி பார்த்துக்கிறது? இதுக்கு ஆலோசனை சொல்ல நல்ல தகுதியான ஒரு ஞானமான குரு வேணும். எல்லாத்துக்குமே குரு இருக்கணும். அந்த குருவ தேடும்போது இவர் தான் கிடைச்சாரு. இவர் அவரை பார்த்துட்டு, குருவே, நான் அழகா அரசியல் பண்ணோம்னா என்ன செய்யணும்? அப்படின்னு சொன்னதுமே, அவரு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள அந்த பையனுக்கு புரிய வச்சாரு. அந்த புரிய வச்ச விஷயம் எப்படின்னா, அளப்பரியாதது. நம்மள விட அதிகமான யோசனை, சிந்தனை. நம்ம ஒரு வேலைக்கு 5 ஐடியாஸ் யோசிச்சோம்னா, இந்த சாணக்கியர் 100 ஐடியாஸ் யோசிப்பாரு. 100மே அந்த 100மே வெற்றிக்குண்டான பாதை தான். அதுல நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ அறிவு இருக்கா? இந்த மனுஷனுக்கு இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் யாரு திறமையா பேசினாலும் சாணக்கிய தந்திரம். 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷரை இன்னைக்கும் நம்ம நினைக்கிறோம். சாணக்கிய நீதி அப்படின்னா யாருக்காகவும் அவருடைய நீதி தலகுனியாது. அது நண்பனா இருந்தாலும், கூட இருக்கிற உறவா இருந்தாலும் அந்த நீதி சரியா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துல விதுர நீதியும் சாணக்கிய நீதியும் பின்பற்றுறாங்க. இது இல்லாம நம்ம சாணக்கியர் இந்த சிறுவனுக்கு சொல்லி கொடுத்த அரசியல் ரகசியங்கள் தான் இந்த சின்ன நாடு வச்சிட்டு இருந்த இந்த சந்திரகுப்தன் மௌரிய பேரரசு அப்படின்ற மிக பிரம்மாண்டமான பேரரச உருவாக்குனார். அதனாலதான் ஒரு சாதாரண பையன் கூட இவருடைய பேச்சை கேட்டு மிக பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சந்திரகுப்த மௌரியா அப்படின்னா நமக்கு தெரிகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அரசாட்சியை உருவாக்குனார். இவருக்கு அறிவாற்றல் அதிகம் இருக்கு. அதுல இருந்து நம்ம எடுத்துக்க போற
10 விஷயம்தான் முக்கியம். அந்த 10 விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அறிவுரைன்றது யாரு வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா கேட்க தகுதியானவங்க கிட்ட தான் சொல்லணும். அத கேட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து நல்லபடி இருப்பாங்க. அதனால உங்களுக்கு தேவைன்னா, நீங்க தாராளமா இத கேட்கலாம். இந்த பையன் கேட்குறான். நான் அரசியல் செய்யணும்னா, எனக்கு 10 அறிவுரை வேணும். அந்த 10 அறிவுரை தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். கோபத்த அடக்கணும். அதாவது ஒரு விஷயத்துக்கு கோபப்பட்டா, அரசன் என்பவன் என்ன செய்வான்? நம்ம என்ன பண்ணுவோம்? அடிச்சு தும்சம் பண்ணிடுவோம், கோவம் வந்தா. ஆனா அரசன் என்ன பண்ணுவான்? கையில ஆயுதம் இருக்குது, பதவியில இருக்கான், டக்குன்னு வெட்டி வீழ்த்துவான். ஒவ்வொரு அரசனும் கோபப்படும் போதெல்லாம் வெட்டி வீழ்த்தினா, அவனை சுத்தி ஆலோசனை சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. வெறும் வெட்டுப்பட்ட தலைகள் தான் உருண்டு இருக்கும். நாட்டுல கோபம் இல்லாத ஆளே கிடையாது. கடைசியில நாட்டுல வெறும் தலைகள் மாத்திரம்தான் இருக்கும். அதனால கோபத்த அடக்கணும். இதனால சேதாரம் உனக்கு தான் அதிகமா வரும். ஏன்னா மன்னர்கள் கோபத்துல தான் அதிகமான முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவெடுக்கிறதுல அழிஞ்சு போன அரசர்களும் இருக்காங்க. அதனால வந்து கோபத்த முதல்ல அடக்கணும். ஒரு தலைவன் முதல்ல தன்னை அடக்கணும். அதான் தன்னுடைய கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கிட்டாலே அவர் எதிராளி என்ன சொல்லப் போறாங்க அப்படின்ற ரகசியம் தெரிஞ்சிரும். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கணும். ஏன்னா வாய்ப்புன்றது வந்து திடீர்னு தான் வரும். நீங்க ரெடிமேட்டா வரிசையா வாய்ப்புகள் காத்திருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும். அத பயன்படுத்துறதும், தள்ளி விடுறதும் உன்னுடைய நேரமும், உன்னுடைய செயலும், யோசிக்கிற திறனும் தான். ஒரு மன்னன் வந்து போர் புரிஞ்சுட்டு வந்துட்டான். போர் புரிஞ்சுட்டு வந்ததுமே ஓய்வு எடுக்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறான். போகும்போது ஒரு கொஞ்சமா மீதி எல்லா வீரர்களையும் நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு, ஒரு 20 பேர மாத்திரம் கூட்டிட்டு காட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க. இயற்கையை நம்பி தான் இவங்களுடைய ஓய்வு இருக்கும். தனிமை வேணும். இப்பதான் நெறைய இருக்கு. அப்ப வந்து காடு தான் தனிமை. இந்த அரசர் காட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு. அவருக்கு சில யோசனைகள். இத பயன்படுத்தி எதிராளி இங்க வந்து நம்மள தாக்குனா என்ன பண்றது? இதுதான் வந்து ஒரு அறிவான அரசன் யோசிக்க வேண்டிய விஷயம். உடனே என்ன சொல்லிட்டாரு, நான் எப்ப உங்களுக்கு சிக்னல் காமிக்கிறேனோ, அந்த இருக்கிற வீரர்கள் அத்தனை பேரும் ரகசியமா பாறை பின்னாடி, மரங்கள் பின்னாடி பதுங்கிடுங்க அப்படின்னு. அவரு அமைதியா இருக்கிறதுனால, ஒரு வீணை எடுத்து வாசிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு. வந்தா என்ன பண்றது? வெட்டுப்பட்டா பெரிய விஷயம் கிடையாது, நம்ம உயிர் போறதுனால. ஆனா நம்ம வீரர்கள் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்படியே போனாலும் மீதி இருக்கிற வீரர்களும் சேர்ந்து போரிட்டு எப்படியாவது நம்ம நாட்டை மீட்டுருவாங்க. மக்கள் சேஃப் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல தலைவன் தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படல. இந்த எண்ணத்தினால அவர் அங்க உட்கார்ந்திருக்காரு. ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு ஐடியாஸ் யோசிச்சுட்டு தான் அந்த இடத்துல உட்கார்றாரு. கிடைக்கிற இடத்துல எல்லாம் உட்காரல. இந்த நேரம் அந்த எதிராளி யோசிக்கிறான். அரசன் காட்டுல தனியா இருக்காரு. இந்த நேரம் போனா அவரை வெட்டிடலாம். அதுக்கப்புறம் அவருடைய நாடு நம்ம கைக்கு வந்துடும். எல்லாரும் இதை நம்பி கொஞ்சம் வீரர்களோட அந்த காட்டுக்கு வந்தாங்க. அரசர் சிரிச்சுக்கிட்டே அந்த வீணை வாசிக்கிட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். அதை அப்படியே பார்த்த உடனே பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒருத்தன் சந்தோஷமா சிரிக்கிறான்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கையான இடத்துல உட்கார்ந்தாதான் அந்த மகிழ்ச்சியும் சிரிப்பும் அந்த அமைதியும் மனசுல வரும். எல்லா இடத்துலயும் அது வராது. இது என்னோட வீடு, இந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னா அவன் அட்டகாசமா சிரிப்பான், சந்தோஷமா இருப்பான், அவனுடைய சுய குணத்தை காமிப்பான். இந்த மன்னரை பார்த்ததுமே அப்போ ஆல்ரெடி இந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட வீரர்கள் நம்மளை தாக்க பதுங்கி இருக்காங்க.
இந்த இடத்துல நம்ம வாலாட்டக்கூடாது அப்படின்னு பயந்து ஓடி போயிட்டாங்க. அரசனுக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அவசரப்படாத, கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்த இந்த முடிவு உடனே எடுத்ததுனால இவர் தப்பிச்சாரு. அவங்க வர்ற வரைக்கும் காத்திருந்து, நீங்களாம் சீக்கிரம் அந்த பக்கம் ஓடுங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் போங்க அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு அவர் கையிலேயே கிடையாது. அதனால அவசரப்படக்கூடாது. முடிவு எடுத்த பிறகு தயங்கக்கூடாது. இந்த மன்னர் என்ன பண்ணாரு? முடிவு எடுத்துட்டு யார் வெட்டினாலும் பரவாயில்ல, கவலையே கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமா உட்கார்ந்திருந்தார். அடுத்தது, ரகசியத்தை பாதுகாக்கணும். ஒரு அரசன் ஒரு திட்டம் போடுறான், எதிரியை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறான்னா, அவனுடைய அந்த பலமான திட்டம் கூட சில நேரம் பலவீனமா ஆயிடும். அதனால யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தலைவன் கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணம். நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரம் நம்மளுடைய முடிவை எல்லாரும் கேட்டு பெருமைப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு சபையில மொத்தமா சொல்லுவோம். நான் இப்படி பிளான் வச்சிருக்கேன், இந்த பக்கம் ஓரமா போயிட்டு அப்படி இறங்கி வரலான்னு இருக்கேன் அப்படின்றத கரெக்டா சொல்லிடுவாங்க. அங்க கேட்கிறவன் அத்தனை பேரும் உன்னுடைய பக்தனும் கிடையாது, ரசிகனும் கிடையாது. நீ சொல்றத செயல்படுத்துறவன். பாதி பேரு செயல்படுத்த ஒத்துப்பான், மீதி பேரு எதிராளிக்கு தகவல் கொடுக்க போயிடுவான். அப்ப நீ யோசிச்ச முடிவு உடனுக்குடனே பரவிடும். அதை நீ அதுக்கப்புறம் எடுக்கணும்னு நினைச்சா கூட எடுக்க முடியாது. இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம அலெக்சாண்டரை சொல்லலாம். இவர் போருக்கு போறாரு. அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் நடக்குது. அந்த ஆச்சரியம் என்னன்னா, இவங்க எப்பவுமே கத்தி எடுத்துட்டு போவாங்க, குதிரையில போவாங்க, வேகமா போர் புரிவாங்க. அவ்வளவுதான் இவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த இடத்துல யானை படையோட அந்த அரசர் வந்துட்டாரு. இப்ப இவங்க ஆயுதத்தை மாத்தி ஆகணும். ஏன்னா யானைக்கு கத்தி எடுத்துட்டு கிட்ட போறதுக்குள்ள அது உங்களை கொன்னுடும். யோசிச்சு அந்த ஸ்பாட்ல தன்னுடைய ஆயுதத்தை ஈட்டியா மாத்திட்டார். ஒரு நிமிஷம்தான் அந்த யோசனை. அந்த கூட இருந்த வீரர்களுக்கு கூட தெரியாது அரசர் இந்த முடிவை எடுப்பாருன்னு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது கத்தி பயிற்சி. அந்த ஆயுதத்தை எடுத்து, அந்த வேலை எடுத்து, அந்த கூர்மையா அந்த யானையுடைய கண்ணை பார்த்து குத்த, அது மதம் கொண்டு அங்கேயும் இங்கேயும் போக, எதிராளியே அழிஞ்சு போகக்கூடிய இந்த அதிர்ச்சி வைத்தியத்தை அலெக்சாண்டர் செஞ்சார். அதனால நம்மளுடைய அடுத்த மூமெண்ட் என்னன்றது நம்ம கூட இருக்கிறவனுக்கு கூட தெரியக்கூடாது. இது ஒரு ரகசியம். அடுத்தது உண்மையை சொல்லக்கூடிய ஆலோசகர் வேணும். நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அரசே, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும், நீங்க சொல்றது அது வெற்றியான பாதை தான் அப்படின்னு தாளம் போடுறவன் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பதவியை விட்டு கீழே இறங்கி கேவலப்படுற அளவுக்கு நிலையில கொண்டு நிறுத்திடுவான். அவன் என்ன தாளம் போட்டாலும் உன்னுடைய மனசு, நீ என்ன நினைக்கிறியோ அதை சரியா செய்யணும். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு மாதிரி சாஞ்சி சாஞ்சி நடக்கிறீங்க. அது யாராவது எடுத்து சொன்னாதான் கம்பீரமான நடை உங்களுக்கு வரும். இல்லைன்னா உங்க பேரு கெட்டு போயிடும். அதோ அந்த கோணையா சாஞ்சி போறான் பாருங்க அப்படின்ற பேர் வந்துடும். அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது அரசியலுக்கும் பொருந்தும். யாராவது ஒருத்தர், அரசே நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லா இல்லை, நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நீங்க இன்னும் கொஞ்சம் ஹானஸ்டா பேசினா நல்லா இருக்கும், அந்த உண்மையை எடுத்து சொல்ல கண்டிப்பா அந்த அரசருக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கணும். உங்களுக்கு அந்த காலத்துல பழைய அரசியலுக்கு போகலாம். புலவர்கள் இருந்தாங்க. எதுக்காக புலவர்கள் இருந்தாங்கன்னு தெரியுமா? மற்ற நாட்டுல இருக்கிற நல்லது, அந்த மன்னர்கிட்ட இருக்கிற திறமைய இவங்க கொண்டு பாட்டா பாடிடுவாங்க.
அரசர்கிட்ட நேரடியா சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த விஷயம் உன்னுடைய நாட்டுல இல்ல. இதனால தான் உனக்கு பிரச்சனை. இத சொன்னவங்க வந்து பிசிராந்தியார். அத கேட்ட கோப்பெருஞ்சோழன் தன்கிட்ட இருந்த சில விஷயங்கள மாத்திக்கிட்டாரு. அதனால தான் அவங்க நல்ல நண்பர்கள். புலவர் தான். ஆனா அவங்க இருந்தது வேற ஒரு நாட்டுல. அந்த நாட்டுல இருந்து என் அரசன்கிட்ட போயிட்டு இத சொல்லு. அவன் புரிஞ்சுப்பான். அவன் ஆட்சி பண்ற விதம் சரியில்ல. மக்களுக்கு இத செய்றது தவறான விஷயம். இதெல்லாம் சரியில்ல. இதுதான் இந்த புலவர்களுடைய வேலை. அந்த புலவர்கள் இதெல்லாம் சொன்னதுனால தான் நம்ம அதியமானுக்கு ஒரு ஔவையாரும், கோப்பெருஞ்சோழனுக்கு ஒரு பிசிராந்தையாரும் நண்பர்களா கிடைச்சாங்க. அதனால வந்து ஒரு நண்பர் மாரி அரசர் தவறு பண்ணாலும் சொல்லணும். அவர் முட்டாள்தனமான காரியம் செஞ்சாலும் அந்த இடத்துலயும் அவருக்கு அறிவுரை சொல்லணும். பயப்படவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசகர் உங்கள் நலன்ல அக்கறை இருக்கிறவரை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சாணக்கியர் எப்படி சந்திரகுப்தனுக்கு நல்லத மாத்திரம் சொல்லி கொடுத்ததுனால அவர் சிறந்த அரசரானாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு ஆட்கள் கூட இருப்பாங்க. அது வந்து சிலர் பார்க்கும்போது விளையாட்டுத்தனமா தெரியும். நம்ம கிருஷ்ணதேவராயர் அவையில வந்து தெனாலிராமன் இருந்தாரு. அதுக்கப்புறம் அக்பர் அவையில பீர்பால் இருந்தாரு. விஜயநகர பேரரசுல அப்பாஜி இருந்தாரு. இப்படி நிறைய பேர் வந்து மன்னருக்கு குற்றம் செய்யும்போது அதை தெளிவுபடுத்தவும் விளையாட்டா சொல்லி அவர் கோபப்படாத அளவுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அவர் சாதிச்ச விஷயங்களை அடக்குவாங்க. ஏதாவது ஒரு காமெடி சொல்லி அடக்குவாங்க. இதுக்காக நீ பெருமைப்படாத, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. விளையாட்டு பேச்சு மாதிரி, நண்பர் மாதிரி அவங்க கூடவே இருந்து வழி நடத்துவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, உன்னை புகழ்றவன, உன்னுடைய தவற சுத்தி காட்டுறவன கண்டிப்பா உன் பக்கத்துல வச்சுக்கோ. அடுத்தது, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் மக்களுடைய நலனை தான் நீ முதல்ல யோசிக்கணும். ஒரு நாட்டு மேல போர் எடுத்து போனா கூட மக்கள் நலனை தான் யோசிக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு அரசர் இருந்தாரு. அவர் வந்து காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போன இடத்துல பசி எடுத்துக்குச்சு. உடனே வீரர்கள் அங்க இருந்த ஒரு மாந்தோப்பை காமிச்சு, இந்த மாந்தோப்புல இருக்கிற மாம்பழங்களை நம்ம சாப்பிடலாம். பசிக்குதுன்னு சொல்றீங்களா அரசே? இல்ல அது தப்பு. திருடு அப்படின்னாரு. அரசே, இந்த மாந்தோப்பை வச்சிருக்கிறது ரொம்ப சாதாரணமான ஏழை. நீங்க 2 அதட்டு போட்டீங்கன்னா பயந்து ஓடிடுவான். அதனால நம்ம தாராளமா பூந்து விளையாடலாம். வாங்க அப்படின்னும் போது அரசர் சொல்லும்போது, நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நானே என்னுடைய மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாமா? திருடுறது நல்லதுன்னு சொல்லி, நாளைக்கு நான் செஞ்ச செயலையே அடுத்தவன் செய்ய மாட்டான்றது என்ன நிச்சயம்? அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துக்கு நான் காவலா இருக்கணுமே தவிர, திருடனா மாறக்கூடாது. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இந்த தோட்டத்துடைய அந்த வச்சிருக்க அந்த ஆள கூட்டிட்டு வாங்க. அவருடைய உரிமையோட பணத்த குடுத்து, இந்த பழத்த நம்ம சாப்பிடலாம். மக்கள் விஷயத்துல எவ்வளோ சரியா இருந்திருக்காங்க பாருங்க இந்த மன்னருங்க. உடனே அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன கூட்டு வந்தவுடனே, அரசர பார்த்தவுடனே, "அரசே உங்களுக்கு இல்லாத பழமா எடுத்துக்கங்க." "இல்லப்பா, இது வியாபாரம் வேற. ஒரு பழத்துக்கு நீ எவ்வளோ கேட்குற?" அப்படின்னு 2, 3 மடங்கு அதிகமா குடுத்து, அங்க இருக்கிற பழத்த சாப்பிட்டாங்க. இந்த உதாரணம் வந்து நெறைய பேருக்கு பாடத்த கத்துக் குடுக்கும். அரசன் எவ்வழியோ, அந்த வழிதான் இந்த கூட இருக்கிற வேலை செய்பவர்களும் செய்வாங்க. அரசன் அந்த இடத்துல அந்த மந்திரி சொன்னத கேட்டிருந்தா, அவருடைய மரியாதை கெட்டுப் போயிருக்கும். அதனால அரசன் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு யோசிக்கிறத விட, தன்னுடைய மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், இதுல ரொம்ப உஷாரா இருக்கணும்.
நம்ம எந்த நாட்டு மேல போர் எடுத்தாலும், நான் சொல்றது அரச கதை. எந்த நாட்டு மேல போர் எடுத்தாலும், அந்த நாட்டுல இருக்கிற விளைச்சலும், அந்த நாட்டுல இருக்கிற விஷயங்களும் நம்ம நாட்டுக்கு தேவையா இருக்குமா? தேவையில்லன்னா, அந்த குப்பைய கொண்டு வந்து சேர்த்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது போர் பண்ணி அந்த நாட்ட நம்ம நாட்டோட இணைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் நெறைய நாடு சமாதானமா போயிடும். சமாதானமா போறதுக்கும் ஒரு நல்ல காரணம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். போரஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த ஒரு வீரன். அவன ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அலெக்சாண்டர் வந்து போரஸ் கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டார். அப்ப அவன் குற்றவாளியா கை காலெல்லாம் கட்டப்பட்டு வரான். கட்டப்பட்டு வரும்போது இந்த அலெக்சாண்டர், "உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா கேள் தரேன்" அப்படின்னாரு. அவரு என்ன கேட்டாரு? "என்னுடைய சங்கிலிய கழட்டி விடு. என்ன நீ கைதி பண்ணாத. நான் உனக்கு உன்னுடைய ஆற்றலுக்கு துணையா இருப்பேன்." இந்த நிமிஷம் அவன் சொன்னது சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த அறிவு யோசிச்சு அடுத்த நிமிஷமே அலெக்சாண்டர் அவருடைய கை கட்ட அவுத்து விட்டாரு. ஏன்னா, எனக்கு இணையான வீரன் இவன். இவன ஒரு நிமிஷம் ஆவாது இந்த போரு. ஆனா இது பல யுகம் நடந்துகிட்டே இருக்கும். அவனுடைய வம்சம், அவனுடைய வம்சம். அப்ப வந்து இந்த இடத்துல 2 வீரர்கள் இணைஞ்சா இன்னும் லாபம் தான். இந்த லாபத்துக்காக அவர் அந்த போரஸ அரெஸ்ட் பண்ணத விட்டாரு. அவன் உடனே நல்ல நட்பாயிட்டான். இந்த நட்புனால போரஸ் கிட்ட இருந்த திறமை அலெக்சாண்டருக்கு வந்துச்சு. அலெக்சாண்டர் கிட்ட இருந்த திறமை போரஸுக்கு போச்சு. இது ஆற்றல் மிகுந்த ஒரு மன்னிக்கிற விஷயம். ஒரு தலைவன் வந்து அந்த இடத்துல இவன ஜெயிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தா, இவன மீட்கிறதுக்கு இவன் கிட்ட பயிற்சி எடுத்த மிகப்பெரிய வலிமையான ஆளெல்லாம் அந்த நாட்டுக்குள்ள நுழைவாங்க. நாட்டோட நிம்மதி கெடும். நண்பனாக்கும்போது 2 நாடுமே வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. அடுத்தது, இதெல்லாம் யோசிச்சாதான் அரசியல் செய்ய முடியும். அடுத்தது, நீதிக்கு பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஒருத்தர் நாட்டுல தப்பு நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல அந்த தப்புக்கு அரசர் பொறுப்பேத்துக்கிட்டு, அந்த தப்பு யாரால நடந்ததோ அவங்களுக்கு உடனே தண்டனை குடுக்கணும். தப்பு தெரிஞ்சவனால நடந்தா அவங்கள மன்னிச்சிடக்கூடாது. தெரியாதவனால நடந்துச்சுன்னா, அதுக்காக அது ஏன் நடந்தது? எதுக்கு நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம உடனே தண்டனையும் கொடுக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம். இத தெரிஞ்சுக்கணும்னா, நம்ப சிற்றரசர்கள, அதாவது கடை 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள், முதல் 7 வள்ளல்கள். என்னங்க சொல்றீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடை 7 வள்ளல்கள் தான் தெரியும். உங்களுக்கு தெரியாதது தான் இடை 7 வள்ளல்கள், முதல் 7 வள்ளல்கள். 3 விதமான வள்ளல்கள் இருந்திருக்காங்க. மொத்த வள்ளல்கள் 7 பேர் கிடையாது. 21 பேரு. நீங்க இத ரீச் பண்ணி பாருங்க. கூகுள்ல உங்களுக்கு புரியும். எதனால இன்னைக்கு வரைக்கும் இவங்கள வள்ளல்கள்னு சொல்றாங்க? அப்படி ஒண்ணும் கர்ணன் மாரி இவங்க வாரி குடுத்தாங்களா? அப்படின்னா, அதுல ஒரு ரகசியம் இருக்குது. இவங்கெல்லாம் அரசியல் வள்ளல்கள். இப்ப நம்ப சொன்னோம். தவறு இருந்துச்சுன்னா பாகுபாடு பார்க்கக்கூடாது. நம்ம மனுநீதி சோழன எடுத்துக்கலாம். இவருடைய நாட்டுல யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையோ, துன்பமோ வந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஒருவேளை என்னுடைய அமைச்சர்கள் என்ன நேரடியா சந்திக்க விடாம உங்களுக்கு தடை செஞ்சா, நீங்க உடனே இங்க ஒரு ஆராய்ச்சி மணி கட்டுறேன். அத நீங்க அடிச்சா நானே நேரடியா வருவேன். இந்த ஆராய்ச்சி மணி தான் இப்ப தொலைபேசியா மாறி இருக்கலாம். இந்த ஆராய்ச்சி மணி அப்படின்றது அரசர் வந்து நேரடியா ஆராய்ச்சி செய்து தண்டனை கொடுக்க போற விஷயம். இந்த ஆராய்ச்சி மணி மனுஷனுக்கு தெரியும். விலங்குக்கு தெரியுமா? ஒரு பசுவுக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னுடைய கன்ற வந்து யாரோ ஒருத்தன்
தேர் ஏறி கொன்னுட்டான். அந்த தாய் பசு துடிக்குது. அதுக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு மனசுல இருக்கு. ஆனா பேச்சு கிடையாது. மாடு எப்படி பேசும்? பசு எப்படி பேசும்? நேரா வந்து அந்த வாயில அந்த கயிறை பிடிச்சு மணி அடிச்சது. அரசர் அந்த இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது பசு. அதுக்காக அவர் தீர்ப்பு சொல்லாம போல. பசு கிட்ட என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்டார். அது அவருடைய துணியை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் தன்னுடைய கன்று இறந்த இடத்தை காமிச்சுது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கோம். ஆனா இதை தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்ணே நிறைய நேரத்துல கலங்குது. கூட்டிட்டு போய் காமிக்கும் போது அங்க பார்த்தா கன்று இறந்து போயிருக்கு. அப்பதான் யாரோ தேர் ஏத்தி கொன்று இருக்காங்க. மன்னருடைய கண்ணும் கலங்குச்சு. அவரும் மனுஷன் தானே. உடனே யார் இந்த தவறை செஞ்சது? மொத்த பேரும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா செஞ்சது யாருன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த அரசருடைய உறவான ஒருத்தர் தான் அதை செஞ்சது. இதை ஏன் சொல்லணும்? கேட்கறது பசுதானே அப்படின்னு சொல்லும்போது, தவறா நீங்க பதில் சொன்னீங்கன்னா இல்ல சொல்லாம இருந்தீங்கன்னா உங்க அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்கும். அந்த அரசர் எவ்வளவு கம்பீரமானவர். சொன்னதுமே அத்தனை பேருக்கும் நமக்கு எங்க தண்டனை கிடைச்சிட போதோ அப்படின்னு பயந்து, அரசே செஞ்சது உங்களுடைய மகன் தான். குழந்தை இங்க விளையாடும் போது தேர்ல ஏறிட்டான். அதை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம ஓட்டும் போது கன்று குறுக்க வந்துருச்சு. அதனால ஏத்தி கொன்னுட்டான். அவனுக்கு அந்த கொன்னது கூட தெரியாது அப்படின்னு அவனை கூட்டிட்டு வாங்க. அவருக்கு இருக்கிறது ஒரு பையன்தான். அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த பசு முன்னாடியே அந்த வீதியில படுக்க வச்சு மன்னர் தேர் ஏத்தி அந்த தீர்ப்பை வழங்கின அப்புறம் அந்த வாயில்லா ஜீவன் தலை வணங்கி அந்த அரசருக்கு மரியாதை செஞ்சது தன்னுடைய ஒத்த மகனா இருந்தாலும் தவறு தவறுதான். இதுதான் வந்து அவங்கள இன்னைக்கு வரைக்கும் ஒரு வள்ளலா காமிக்குது. நீதிமன்றத்திலையும் இந்த மனு நீதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இந்த தீர்ப்பெல்லாம் இன்னைக்கு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு ரகசியமான விஷயம். காலம் கடந்து வாழ வைக்குது. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் கொடுத்தான்? அது ஒரு செடி தானே. இதுக்கு போய் ஒரு ஹிஸ்டரியில அவர் பேரை போட்டு பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு 15 வாட்டி படுக்க வைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சா அதுலேயும் ரகசியம் இருக்குது. அந்த கொடி படரும் போது ஒரு பாறைக்கு பின்னாடி போய் நின்றுடுச்சு. அதுல இருந்து அந்த கொடி வந்து எப்பவுமே அரசர் போகும்போது பாதையில அந்த கொடியை பார்ப்பார். அந்த கொடி வளர்ச்சி நல்லா இருக்கா? ஏன்னா அவருக்கு என்னன்னா, நம்ம இந்த நாட்டுடைய அரசன். இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஒரு உயிரும் உயிரில்லாத ஜீவனும் என்னை நம்பிதான் இருக்கு. இந்த ஒரு எண்ணம் அந்த அரசருக்கு இருக்கு. அவர் அப்படி போகும்போது பார்த்த விஷயம் ஆச்சரியமா இருந்தது. இந்த பாறையில மோதி அது கொஞ்சம் கூட அசையாம இருந்தது. அந்த இலை நுனி வந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்ச உடனே அவரால் தாங்க முடியல. என்னுடைய ஆட்சியில ஒரு செடியை கூட உயிரோட வாழ வைக்க முடியலையா அப்படின்னு தேரை விட்டு இறங்கி அந்த பாறை கிட்ட இருந்த அந்த செடியை பக்குவமா எடுத்து தேர்ல சுத்தி விட்டுட்டு தேர்ல இருக்கிற அந்த கொடிக்கு தண்ணியை விட்டுட்டு போயிட்டாரு. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவ்வளோ முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம். ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு. நீதி வந்து மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, விலங்குக்கும் இருக்குது, மரம் செடி கொடிக்கும் இருக்குது, அரசருக்கும் இருக்குது. இவங்க எப்படி எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பாருங்க. நம்ம அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தாரு. அது நெல்லிக்கனி கிடையாது, உயிர் வாழக்கூடிய கருநெல்லி. பல்லாண்டு காலம் வாழ வைக்கக்கூடிய மருத்துவ குணம் மிக்க மூலிகை கரும் நெல்லி அப்படின்றது. அதை தான் ஒருத்தன் கொண்டு வந்து அரசர் நீண்ட நாள் உயிரோட இருக்கணும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நாட்டை தான் ஜெயிச்சு மேல மேல சேர்த்து வைக்க போறேன். ஆனா ஒரு புலவர் இருந்தா இந்த நாட்டுக்கு தேவையான அறிவு தொடர்ச்சியா கிடைச்சிட்டு இருக்கும். அதனால இந்த நெல்லிக்கனியை ஔவையே சாப்பிடட்டும்.
அந்த ஔவையார் சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வாழ்க்கைக்கு அழகான ரகசியத்தை கொடுக்குது. இந்த மன்னர்கள் செஞ்ச செயலெல்லாம் நம்மனால நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அதனால நண்பன் தப்பு பண்ணா கூட அவனுக்கு தண்டனை கொடுங்க, தப்பே இல்லை. அதே மாதிரி நாளைக்கு நடக்க போறத நீங்க முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த தயார் நிலை எப்பவும் இருக்கணும். ஒரு நாட்டு மன்னர் உங்ககிட்ட போருக்கு வராருன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அந்த தேவையான விஷயத்த ரெடி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது, இதெல்லாம் நீங்க முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த முன்னேற்பாடை முன்கூட்டி செய்யணும். வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றது தப்பான விஷயம். இது சில நேரம் உங்களை அதல பாதாளத்துல தள்ளி விட்டுரும். அப்புறம் பார்த்துக்கலான்ற விஷயம் மாத்திரம் கூடாது. இது தொலைநோக்கு சிந்தனை. அதுக்காக தான் நாளைக்கு நடக்க போறத முன்கூட்டியே சிந்திச்சு முடிவெடுக்கணும். அடுத்தது சரியான மனிதருக்கு சரியான பொறுப்பு. இது நிறைய தலைவர்கள் செய்யறதில்ல. நெல்லை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, பயிர் வகைகளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு விவசாய துறையை கொடுக்கணும். பணத்தை பத்தி ஒரு எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும் சொல்றவங்களுக்கு நம்ம நிதித்துறையை கொடுக்கலாம். அவங்க சேமிக்கிறதுக்கு இல்லை, நாட்டு வளர்ச்சிக்காக கொடுக்கலாம். அதே போல மண் வளம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இந்த ஹவுஸ் பிளானிங் திட்டத்தை கொடுக்கலாம். ஏன்னா அவங்கனால தான் சரியா எடுக்க முடிவு. நம்ம தப்பா என்ன பண்றோம், எல்லாருக்கும் கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயத்துல நீதித்துறையில மௌனமா இருக்கிறவனை உட்கார வைக்கிறோம். அதிகமா பேசுறவனை நாடு கடத்தி காட்டு இலாக்கா அதிகாரியா ஆக்கிடுறோம். ஏன்னா அவன் அதிகம் பேசினா நமக்கு பிரச்சனைன்றதுனால எங்கேயாவது ஒரு காலியான இடத்துல ஒரு காட்டுல போய் காட்டு இலாக்கா அதிகாரியா ஆக்கிடுறோம். மௌனமா இருக்கிற நிறைய பேரை முக்கியமான பதவியில உட்கார வைக்கிறான். அப்பதான் அவன் நமக்கு எதிர்கேள்வி கேட்க மாட்டான். நல்லா பேச ஆற்றல் பாயிண்டா எடுத்து கொடுக்கிறவனை நீதித்துறையில உட்கார வைக்க மாட்டான். ஆனா அப்படிப்பட்டவனை தான் உட்கார வைக்கணும். இதெல்லாம் நாட்டு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான பொறுப்பு இருக்கணும். நம்ம ஒருத்தங்கிட்ட நீ வீடு கட்டுற பொறுப்பை ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவன் எங்க கட்டுறானே தெரியாது. அந்த ஆத்தங்கரையோரம் ஒரு வீடு கட்டினா கொஞ்ச நாள்ல அந்த வீடு விழக்கூடிய ஆபத்து இருக்குது. ஏன்னா அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்காது. அது நீர் வளம் மிக்கதா இருக்கும். அந்த இடத்துல எப்படி ஒரு வீடு கட்ட முடியும்? அதனால அந்த அறிவெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது. கல்வி சார்ந்த விஷயம் நல்ல அறிவா தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்கணும். ஒரு உணவுத்துறைன்னா அவங்களுக்கு உணவை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் நீங்க எல்லார்கிட்டையும் பொதுவா கொடுத்துட்டீங்கன்னா அந்தந்த இடத்துல இருக்கிற முக்கியத்தை உணராம அவங்க அதுல இருக்கிற விஷயத்தை இழந்துருவாங்க. எது முக்கியம் தெரியாம இப்ப உணவுத்துறை தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா முக்கியமான அரிசிய அவர் கொஞ்சம் சாதாரணமா நினைச்சு தூக்கி போட்டுருவாரு. தேவையில்லாத உப்பை அதிகமா சேர்த்து வைப்பாரு. நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உப்பு இருந்தா போதுமா, அதை சமைக்க அரிசி வேணாமா? முக்கியமானமே உணவே நம்மளுடைய அரிசி தான். அந்த அரிசியை தேவையில்லைன்னு போட்டு உப்பை சேர்த்து வச்சா நல்லா இருக்குமா? அந்த மாதிரி நம்மளுடைய பொறுப்பு முக்கியம். நம்ம சின்ன ஒரு தவறு நடந்தா கூட நம்மள கேள்வி கேட்டா உடனே இடமாற்றம். எதுக்கு? இதனால நமக்கு துன்பம் அதிகமா கிடைக்கும். மக்களும் நிம்மதியை இழப்பாங்க. அதனால பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுடைய தகுதி கூட நீங்க பார்க்க வேணாம். அவங்க கிட்ட அந்த பதவிய கொடுத்தா அது ஒரு நல்ல தலைவனுக்கு உண்டான ஒரு ரகசியம். வளர்ச்சி. நிறைய பேரு கட்சியில ஒரு ஆற்றல் மிகுந்த விசுவாசியா இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்?
முக்கியமான அந்த விசுவாசி கிட்ட இருக்கிற நன்மையை நம்மளுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்திப்போம். இதுவும் ஒரு விதமான சாணக்கியத்தனம்னு நினைக்கிறோம். ஆனா இது அழிவுக்கு காரணம். முக்கியமான விஷயத்துக்காக அந்த விசுவாசிய பயன்படுத்திப்போம். அவன் கிட்ட இருந்து கரும்பு சாறு போல மொத்தத்தையும் எடுத்துட்டு அவன ஒரு சக்கையா வெளியில போட்டுருவோம். இதுல நீங்க உயர்ந்து இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நீண்ட நாள் கனவு சீக்கிரமா சிதைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. இந்த இடத்துல முக்கியம் இதுதான். ஏன்னா நமக்கு அடிமட்ட தொண்டை வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு தெரியணும். அதே மாதிரி வெற்றி வந்தால் அகந்தை கூடாது. நம்ம ஒண்ணுத்துல ஜெயிச்சிட்டோம்னா, நான் வெற்றி பெற்றுட்டேன், இனி நான் தான் இந்த உலகத்துக்கே அரசன், எனக்கு மிஞ்சி எவனும் கிடையாது. அப்படியும் ஒரு அரசன் இருந்தான். அவன் யாருன்னா, அவன் போர் பண்ற இடத்தெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட வரிசையா ஒரு 10 வெற்றி கிடைச்சிடுச்சு. கிடைச்ச உடனே ஆணவம் தலைக்கேறிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன நாடு, அது கூட சண்டை போட்டாகணும். அரசன் சொல்லிட்டான், எல்லாரும் போய் படுத்து தூங்குங்கப்பா, ஜாலியா இருங்க, நமக்கு தான் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்குதே, நம்ம தான் அமோக வெற்றி. இப்ப அந்த அரசன்கிட்ட நிறைய நாடு இருக்கு. இப்ப அவன் தோத்தான்னா அத்தனையும் இழந்தாகணும். அதனால அவன் அசால்ட்டா சொல்லிட்டான், நம்ம தொட்டதெல்லாம் வெற்றி, அதனால கவலையே கிடையாது, எல்லாம் போய் நிம்மதியா படுங்க. காலையில அது ஒரு சின்ன நாடு தான், நானே போலாம், நான் போலனாலும் என் 2 வீரர்கள் போனா கூட ஜெயிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு அலட்சியமா சொல்லிட்டு அரசன் போயிட்டான். அரசனே அனுமதி கொடுத்த அப்புறம் கூட இருக்கவன் என்ன பண்ணுவான்? அந்த வெற்றி மமதையில, அகந்தையில என்ன செய்யறோன்னு தெரியாம எல்லாரும் விளையாட்டுத்தனமா கண்டதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் போருக்கு போகணும். எல்லாரும் தூங்காம ஆட்டமும் பாட்டமும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த பக்கத்து நாடு அன்னைக்கு நைட்டு உறங்கல. யோசிச்சாங்க, வர்றது நம்மளை தாக்க போறது மிக பெரிய மன்னன், கண்டிப்பா அவனால நம்ம நாடு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போக போறது நிச்சயம். அழிஞ்சு போறது துணிச்சலோட அழிஞ்சு போகட்டுமேப்பா, அரசர் சொல்றாரு மக்களுக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் உயிர் கொடுத்து போராடுங்க. இந்த இடத்துல சிறுவர்கள், பெண்கள், இந்த வித்தியாசமே வேணாம். உங்க கையில இந்த ஆயுதம்தான் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்களா இருந்தா சமையல் அறையில என்ன என்ன ஆயுதம் வச்சிருப்பீங்களோ எல்லாத்தையும் எடுங்க. ஆண்களா இருந்தா ஆயுதம் இல்லையா, மரக்கிளை இருந்தா கூட போதும், எடுத்து கண்மூடித்தனமா, ஏன்னா இது ஒரு வாய்ப்பு, உங்க உயிரை காப்பாத்திக்கிற நேரம். எப்படி தாக்க முடியுமோ தாக்குங்க. நம்ம இப்படிதான் தாக்க போறோம்ன்றதே கிடையாது. இந்த இடம் ரொம்ப அருமையான விஷயம். உங்களுடைய விருப்பப்படி நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்க போராடுங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிடுவோம். அடைஞ்சிட்டா நிச்சயமா நீங்க எல்லாருமே இதை விட சந்தோஷமா வாழ போறீங்க. மக்களுக்கு அந்த இழக்க போற நேரத்திலையும் நீங்க வாழ போறீங்கன்ற ஒரு வார்த்தை. நம்ம முயற்சி எடுத்தா நம்ம வாழ்ந்துருவோம். அரசன் கொடுக்கிற தைரியம். அந்த தைரியம் தான் இந்த மக்களை சிறப்பா போராட வச்சது. அந்த போர் சாதாரணமான போர் கிடையாது. இவங்க ரொம்ப அசால்ட்டா இவங்க என்ன பெருசா பண்ணிட போறாங்க, நாங்கெல்லாம் 10 நாடை ஜெயிச்சவங்க அப்படின்னு சுலபமா நாட்டுக்குள்ள புகும்போது மக்கள் எல்லாரும் கையில கிடைச்ச ஆயுதங்களை எடுத்து தாக்குனாங்க. அவங்கனால முந்தைய நாள் தூங்க முடியல அந்த அகந்தையால. அடுத்தது இவங்களுக்கு எதுக்கு மிகப்பெரிய ஆயுதம்லாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸா கிடைச்சதை கொண்டு வந்தாங்க. இவங்களும் கிடைச்சதை வச்சு தாங்கினதுனால அங்க மிகப்பெரிய ஆச்சரியம். யாரு தோப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்க ஜெயிச்சாங்க, ஜெயிக்க வேண்டியவங்க தோத்தாங்க. இதனால என்ன நடந்தது? அகந்தை அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. வெற்றியில
நம்ம வந்து அகந்தையா அடுத்த விஷயமும் கைவிட்டுறக்கூடாது. ஒரு ஒரு வெற்றிக்கும் புதுசு புதுசா பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாவீரர் அலெக்சாண்டர் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்தான் தலைமையில நின்னாரு. எந்த இடத்துக்கு போருக்கு போனாலும் முக்கியமான ரகசியத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. அவர்கிட்ட கூட பத்திரிகையாளருங்க கேட்டாங்க, நீங்க போக போற நாடு கிட்டத்தட்ட 1,50,000 பேரு வீரர்கள் இருக்காங்க. நீங்க வந்து 1,00,000 வீரர்களோட போனீங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் ரொம்ப அற்புதமான பதில். நான் என்னுடைய 1,00,000 வீரரை நம்பி போல, என்னையும் நம்பிதான் நான் போறேன். அப்ப அந்த பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, உங்களை நம்பின்னா அப்ப நீங்க என்ன அந்த 50,00,000 வீரர்களுக்கு தகுதியானவரா? கிடையாது. நான் 1,50,000 வீரனை என் ஒருத்தனாலேயே தாக்க முடியும். கூட துணைக்கு தான் நான் இந்த 1,00,000 வீரர்களை கூட்டிட்டு போறேன். என்னாலேயே இது முடியும். அந்த நம்பிக்கை அந்த அரசருக்கு இருந்ததுனால தான் மிக பெரிய போரெல்லாம் அவர் வெற்றி பெற்றாரு. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது, இந்த தோல்வியில இருந்து நிச்சயம் ஒரு பாடத்தை கத்துக்கணும். தோல்வின்ன உடனே அப்படியே டவுன் ஆகி உட்கார்ந்துடக்கூடாது. தோல்விய வெற்றியா மாத்துற ரகசியம் தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் தெரியும். இந்த இடத்துலயும் ஒரு கதை சொல்லணும் உங்களுக்கு. அது என்னன்னா, ஒரு அரசன் வந்து நாடு நல்லா இருந்தது. அவன் சந்தோஷமா தான் இருந்தான். அப்ப வந்து அவன் வந்து ஒரு கேள்வி கேட்டான். எந்த நிலையிலேயும் நானு கத்துக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க. அவருக்கு திருப்தியே இல்ல. அரசே, நீங்க வீரன் தான். எதுக்கும் நீங்க யார்கிட்டயும் அட்வைஸ் கேட்க வேண்டியதே இல்ல. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா ஒரு சின்ன ஒரு லைனு அது எனக்கு வந்து எல்லா டைம்லயும் எனக்கு அறிவை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னோடனே அங்க இருந்து ஒரு ஏழை விவசாயி வந்தான். நேரா வந்தவன் அரசருடைய கையில ஒரு மோதிரத்தை போட்டான். இது என்ன வார்த்தை அப்படின்னா, அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் போது உங்களுக்கு உபயோகமாகும். முக்கியமான ஆபத்துல மாத்திரம் நீங்க அதை திறந்து பார்த்தா போதும். இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் பயன்படும். உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இது பயன்படும். உனக்கு பரிசு வேணாமா? இதுக்கு எனக்கு எனக்கு பரிசு நீங்க ஜெயிச்ச அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சாதாரண ஒருத்தன் தான். அரசர் அந்த மோதிரத்தை பார்க்குறாரு. அதுல இருக்கிற விஷயம் இப்ப படிக்க கூடாது. முக்கியமான பாயிண்ட்ல தான் படிக்கணும். உங்களுக்கு தேவைப்படும் போது தான் அதை நீங்க யூஸ் பண்ணணும். அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல என்ன அப்படி இருக்க போகுதுன்னு மறந்துட்டாரு. திடீர்னு அவருடைய நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க. அந்த நாட முழுக்க அழிச்சாங்க. அரசருடைய மனைவி, குழந்தை, அரசர் எல்லாரையும் கைதி பண்ணி கூட்டிட்டு போகும்போது, அரசர் தப்பிச்சு அவருடைய குதிரையில போயிட்டார். மீதி எல்லாரையும் கைதி பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அந்த வெற்றி பெற்ற மன்னர் வந்து அதுதான் வழக்கம். போன உடனே இந்த அரசர் வந்து ரொம்ப தொலைவு வந்துட்டார் அந்த குதிரையில. அங்க இருந்த ஒரு மரத்துக்கு கீழே குதிரையை நிறுத்திட்டு உட்கார்ந்தாரு. அழுக. நான் என் வாழ்க்கையில தோல்வியே பார்த்ததில்ல. இப்போ ஒரு தோல்வி கிடைச்சிருச்சு. என்னுடைய பொண்டாட்டியை காப்பாத்த முடியல. குழந்தைகளை காப்பாத்த முடியல. நான் என்ன அரசன்? நான்லாம் வாழ தகுதியே கிடையாது. இந்த நிலை எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? அப்படின்னு கோவம், ஒரு அவமானம் எல்லாம் சேர்ந்து மொத்தமா அந்த மலை உச்சிக்கு வந்துட்டாரு. இங்க இருந்து விழுந்து செத்துடலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி கடவுளை நினைச்சு வேண்டலாம் அப்படின்னு 2 கையை உயர்த்தி, ஆண்டவா என்னுடைய உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அந்த கை சூரிய ஒளியில பட்டு அந்த கையில போட்டிருக்கிற மோதிரத்துடைய ஒளி அவருக்கு பட்டுது. உடனே அத இந்த
ஒரு மனிதன் நமக்கு குடுத்தான். அவன் பேரு கூட தெரியாது நமக்கு. இதுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, "இதுவும் கடந்து போகும்" அப்படின்ற ஒரு வார்த்தை தான். இது சாதாரண விஷயம் தான். ஆனா அந்த அரசர் கொஞ்சம் யோசிச்சாரு. அந்த வார்த்தைய திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்தாரு. "இதுவும் கடந்து போகும்." அந்த வார்த்தை அவருக்கு கொஞ்சம் ஆற்றல குடுத்தது. எந்திரிச்சாரு. அங்க இருக்கிற தண்ணீல போய் நின்னாரு அருவில. அதுக்கப்புறம் மலைய விட்டு இறங்குனாரு. அந்த பக்கம் ஒரு கிராமம். இதுவரைக்கும் அவர் அந்த கிராமத்த கூட பார்த்ததில்ல. அது அவருடைய நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம். அரசர பார்த்ததுமே அவங்கெல்லாம் அரசருக்கு மரியாதை செலுத்தி உணவு குடுத்தாங்க. அவருடைய நாடு இழந்தத பத்தி தைரியம் சொன்னாங்க. "கவலைப்படாதீங்க. நாங்க இந்த ஊர்ல இருக்கிறோம். நாங்க கொஞ்சம் பேர் தான். உங்களுக்கு உதவியா இருப்போம். நம்ப எப்படியாவது பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அரசர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கினாங்க. அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இவரு எப்பவோ ஒரு நல்லது செஞ்சிருக்காரு அந்த கிராமத்துக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒரு 2 பேர்ன்னு அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அரசர் எங்க போனாரு அப்படின்னு தேடி வந்த நெறைய வீரர்கள் இந்த இடத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு படையாவே உருவாச்சு. ஒவ்வொருத்தரும் வெளியில போனா ஒரு 4 பேரோட உள்ள நுழைவாங்க. இப்படி அந்த படை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி, அந்த படை பெருசாக ஆக அரசருக்கு தைரியம் புதுமையான முறையில போர் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த அரசர் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த அரசாட்சியை வென்று, தன் மனைவி, குழந்தைய மீட்டிக் கொண்டு அரண்மனையில வச்சு மிகப்பெரிய விழா கொண்டாடி, அந்த விழாவுல அந்த மோதிரம் குடுத்த அந்த மனிதருக்கு பரிசு குடுக்கணும்னு முடிவெடுத்தாரு. அந்த பரிசுக்காக எல்லாரையும் வர வைக்கிறார். வர வைக்கும்போது, அந்த குடுத்தவனும் வந்தான். "நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா, வெற்றி அடைஞ்சுட்டேன். திருப்பியும் அத படிங்க. இது நிரந்தரம் அல்ல. இந்த நிலையும் கடந்து போகும்." அப்பதான் அரசருக்கு புரிஞ்சுது. இது எல்லா நேரத்திலயும் நமக்கு உதவக்கூடிய ஒரு வார்த்தை. உண்மையாவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த 10 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. எங்க தவறு நடந்ததுன்னு ஆராய்ச்சி செய்யணும். சாணக்கியனுடைய சிந்தனை முழுக்க முழுக்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நீங்க அறிவா யோசிச்சு இத பயன்படுத்தீங்கன்னா தோல்விக்கு பயப்பட தேவையே இல்ல. யோசிச்சு பாருங்க. மிக சிறந்த ஒரு தலைவர் சொன்ன விஷயம்தான் இது. நான் துப்பாக்கியோட போர்க்களத்துக்கு போகிறேன். அங்க என்னை யாராவது அழிச்சா கூட கவலை இல்ல. என்னுடைய தோழர்களிடம் எல்லாருக்குமே துப்பாக்கி இருக்கு. நான் அந்த பயிற்சிய குடுத்துருக்கேன். என் ஒருத்தனால இது முடியாது. எனக்கு பின்னாடி 100 பேரு என்ன மாரியே கிளம்பி வருவான். பயப்பட தேவையே கிடையாது. இப்போ இந்த இடத்துல நான் சொல்லப்போற அரசியல் கருத்து. ஒரு தலைவன் அப்படின்றவன் மக்கள புரிஞ்சு நடக்கணும். அத்தனை பேருக்கும் பிடிச்சவனா இருந்து தான் தலைவனாக முடியும். ஒரு தலைவனும் உருவானது அந்த விருப்பத்தின் பேர்ல தான். நீங்களா ஒரு தலைவனா மாறணும்னு நினைச்சா அது சீக்கிரத்துல உங்களை வெறுக்க வச்சிரும். அந்த மக்களுக்கு பிடிச்ச தலைவன் ஏன் அரசனா வாழக்கூடாது? அரசன் மாதிரி ஏன் இருக்கக்கூடாது? ஒரு அரசரும் செஞ்ச செயலை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. நாட்டு மக்களுக்கு பிடிக்காத செயலை அரசர் நிறைவேற்ற மாட்டார். மக்கள்ல கொஞ்சம் பேர்கிட்டையும் ஆலோசனை கேட்பார். வெறும் மந்திரிகளை, அமைச்சர்களை நம்பி மாத்திரம் அரசர் இல்லை. உண்மையா இல்லையா? மக்கள் கிட்டையும் மந்திரி கிட்ட விவாதம் செய்யும் போது மக்கள் மன்றமும் அங்க கூடி இருக்கும். பொதுவா சில முடிவுகளை எடுப்பாங்க. சில விஷயங்களை ரகசியத்தை காப்பாற்றணும். நம்ம பதவி ஏத்துக்கும் போது என்ன சொல்றோம்? தெரிஞ்சோ தெரியாமலோ என்கிட்ட இருந்து எந்த ரகசியத்தையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். உண்மையான விஷயம். கஜானால இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ற விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது. அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், அது மக்களுக்கு எப்படி உதவும் அப்படின்றத நியாயமான முறையில யோசிக்கணும்.
கஜானா காலியாக போதுன்னா தன்னுடைய வீட்டு கஜானா நிரம்பணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது, தெரிஞ்சவனுக்கெல்லாம் பதவி கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதுன்னா, உன்னை பத்தி தெரிஞ்சவன் எல்லாம் பதவியில இருந்தான்னா கண்டிப்பா உனக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்காது. அடுத்தது வந்து, அவன் பதவியில தவறு செஞ்சாலும் உன்னால எந்த கேள்வியும் எதிர்த்து கேட்க முடியாது. அதனால திறமையை உணர்ந்து மாத்திரம் பதவி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆசான, அதாவது நம்ம மன்னர்கள் வச்சிருந்தாங்களே, தெனாலிராமன், அப்பாஜி, பீர்பால், இவங்கள மாரி மற்றவங்க கண்ணுக்கு அவங்க சாதாரண மனுஷனா இருக்கணும். ஆனா உங்களுக்கு வந்து நல்ல ஆலோசகரா இருக்கணும். எப்படிப்பட்ட ஆலோசனைன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பிடிக்குது. நீங்க கிரிக்கெட் பிடிச்ச நீங்க வந்து ஃபுட்பால் பிடிச்சவன ஃப்ரெண்டா வச்சிருந்தா, உங்களுடைய எண்ணம் கிரிக்கெட்டு, இந்த ஃபுட்பால் 2ம் கலந்து ஒரு மாரி குழப்ப நிலைய உண்டாக்கிடும். சிறந்த கிரிக்கெட் வீரன் கிட்ட பேசும்போது, உங்களுக்கு நெறைய விஷயம் முக்கியமா தெரிய ஆரம்பிக்கும். இப்ப எனக்கு படிப்ப பத்தி பிடிக்கும்னா, நான் இதே ஈக்குவலா படிக்கக்கூடிய, வரலாற்றை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட படிச்சா, பேசினா, விவாதம் செஞ்சா நெறைய வரலாறு எனக்கு கிடைக்கும். நான் கணக்கு தெரிஞ்ச ஒருத்தன்கிட்ட போயிட்டு பேசினேன்னா குழம்பி போயிடுவேன். எனக்கும் கணக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மாரி ஒரு நண்பர் கூட இருக்கணும். நீங்க செய்ற செயல் தவறா இருந்தா உங்களுக்கு உணர்த்தணும். நீங்க சரியா செஞ்சீங்கன்னா, இன்னும் சரியா செய். ஒரு ஆசிரியர் மாரி. அவருடைய வார்த்தை தவறா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உண்மையா அவருடைய வார்த்தை உங்க வளர்ச்சியில முக்கியமா இருக்கணும். அடுத்தது, நீங்க பதவி குடுத்துட்டீங்க. நான் சொல்றது மன்னர் செஞ்ச வழிமுறைகள தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பதவி குடுத்துட்டீங்க. ஒவ்வொரு ஏரியாக்கு ஒவ்வொருத்தருன்னு. ஆனா என்னைக்காவது அந்த ஏரியால என்ன நடக்குது அப்படின்றத நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? நீங்க போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? உடனே அறிக்கை விடுறீங்க. நாளைக்கு இந்த இடத்துக்கு நான் வரப்போறேன். இந்த தொகுதிக்கு வரப்போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை குடுக்குறீங்க. ஆனா அந்த தொகுதியில குறிப்பிட்டு ஒரு 1000 பேர் வாழறாங்க. நான் சாதாரணமா சொல்றேன். ஆனா நீங்க போற நேரத்துக்கு 10,000 பேர் இருப்பான். அதுல 9,000 பேர் வந்து உங்கள புகழ்ந்து மாத்திரம் தான் செய்வான். இதனால உங்களுக்கு அங்க நடக்கிற அநியாயம் தெரியாமல் போகும். தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த 9,000 பேர் சொன்னத நம்பி அங்க நடக்கிற தவறை மறந்து விட்டுட்டு வந்துருவீங்க. அரசர்கள் நகர்வலம் போறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப போவாங்க? இரவு நேரம். இரவு நேரம்ன்றது எந்தவித பாதுகாப்பும் இல்லாம, பாதுகாப்புன்றது யாருக்கிட்டயும் சொல்லாம ரகசியமா மாறு வேஷத்துல. நீங்க வந்து எப்ப அந்த இடத்துக்கு போக போறீங்கன்றத சொல்லாம, டக்குன்னு உங்க வாகனத்த திருப்பி அந்த இடத்துக்குள்ள போயிட்டு, ஒவ்வொரு மக்களையா விசாரிங்க. அது உண்மையான பதிலா இருக்கும். அங்க இருக்கிறவங்க சொல்றது உங்களுக்கு நியாயமான விஷயமா இருக்கும். சிரமம் பார்க்காம, இத நீங்க செய்யும்போது, உங்களுடைய ஒவ்வொரு இடமும் உங்க கண்காணிப்புல இருக்கும். தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது. தப்பு செஞ்சது உங்களுக்கு தேவையான தெரிஞ்ச மனுஷனா இருந்தாலும், உடனே பதவி நீக்கம் செய்யுங்க. பயப்படணும். பயம் வரணும் உங்கள பார்க்கும்போதே. நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதனால கண்டிப்பா இவர் நமக்கு தண்டனை குடுப்பாரு. அந்த நடுக்கம் வரணும். நம்ம என்ன பண்றோம்? மன்னிக்கிறோம். மன்னிக்கிறது வந்து முக்கியமான விஷயம் தான். அது வந்து நீங்க சரியா புரிஞ்சிக்காதப்ப மன்னிக்கலாம். ஆனா அத உணர்ந்த அப்புறம் நீங்க அந்த இடத்துல மன்னிப்புன்ற வார்த்தையே குடுக்கக்கூடாது. அடுத்தது, மக்களுக்கு எல்லாம் சரியா போய் சேருதா அப்படின்னு மக்கள்ல ஒருத்தனா இருந்து பார்க்கணும். நெறைய மன்னர்கள் இலவச சத்திரம் வச்சிருப்பாங்க. நெறைய ஆ விஷயம்லாம் இலவசமா மக்களுக்கு போணும்னு இருப்பாங்க. ஆனா சில நேரம் மாறு வேஷத்துல அல்லது தனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பகமான மனிதர அந்த இடத்துக்கு யாரோ சாதாரண மனுஷன் மாரி போய் அந்த உதவிய கேட்க வைப்பாங்க.
இப்போ ஒரு மருத்துவ உதவின்னு வச்சுக்கோங்க. அவங்கள கேட்க வைப்பாங்க. அவங்க போகும்போது அவங்க எப்படி நடக்கிறாங்கன்றத அந்த மனுஷன் வந்து சொல்லும்போது, நீங்க விஷயத்த தெரிஞ்சு உடனே அத செயல்படுத்துங்க. அந்த தவற களைஞ்சு எடுங்க. அதே மாரி நீங்க ஒரு சிறந்த அரசனா உயரத்துக்கு காரணம் முக்கியமா விஷயம். உங்களுக்கு வந்து நெறைய அவமானம் வரும். அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் படிய தாண்டுறீங்க. அடுத்தது வந்து உங்கள வந்து மைண்ட் டார்ச்சர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. கேவலப்படுத்துறது. நீங்க செய்யற செயலெல்லாம் அவமானப்படுத்துறது. சரியில்லன்னு ஒரு கூப்பாடு போடுறது. இதெல்லாம் உங்கள டவுன் ஆக்கும். அதை காது குடுத்து கேட்கக்கூடாது. அடுத்தது உங்களுக்கு எந்த எந்த விஷயம் செஞ்சாலும் அத குறை சொல்றா மாரியே தெரியும். இதெல்லாம் பார்த்து நடுங்கக்கூடாது. நீங்க செய்யறதுக்கு ஒரு 10 பேரு கூட எதிர்ப்பு தெரிவிக்கட்டும். ஆனா உங்களுக்கு அது நியாயம் பட்டா தைரியமா செய்யுங்க. யாரையும் பின்னோக்கி பார்க்காதீங்க. முன்னேற முடியாது. இதெல்லாம் நான் சொல்றது நல்லது. அடுத்தது வந்து உங்கள புகழறவங்கள கண்டிப்பா கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த புகழ்ச்சி உங்களுடைய யோசனையை தடை செய்யும். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை மறைக்கும். அரசே, உங்கள மாரி ஒரு அழகன பார்க்க முடியாது. உங்கள மாரி ஒரு உடை உடுத்துறவன பார்க்க முடியாது. உங்க திறமை யார்கிட்டயும் கிடையாதுன்னா, நம்ப அத நம்பிடுவோம். நம்பிட்டு, நம்ப இப்படிதான் இருக்கிறோம். நம்ப இப்படிதான் இருக்கிறோம். நீங்க எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றி தான் அப்படின்னா, அடுத்து ஒரு கேவலமான முயற்சி எடுப்போம். அதுவும் வெற்றி தான்னு நெனைப்போம். ஆனா, அங்க தான் சறுக்கி விழும். எப்பவுமே நம்ம ஒரு படத்துக்கு போறோம்னு வச்சுக்கங்க. அந்த படத்த நல்லா கொஞ்சம் பாருங்க. ஓவர் லவ் சீனோ, இல்ல எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு நடந்ததுன்னா, கொஞ்ச நேரத்துல நெளிய ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா, அந்த படம் வெறுக்க ஆரம்பிச்சுரும். ஒரு சூப்பரான வில்லன் வரணும். உங்கள திடீர்னு திசை திருப்பணும். இந்த ஹீரோ எப்படி அவங்கள வந்து தண்டிக்கிறாரு? எப்படி அவரு அவங்கள கண்டுபிடிப்பாரு? அந்த ஆர்வம் தான் சீட்டு முனைக்கு வந்து உட்கார வைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய சுத்தி இருக்கிற புகழ்ச்சியை நம்பி மயங்காதீங்க. அதுதான் உங்கள சறுக்க வைக்கிற பாதை. எது செஞ்சாலும் இப்போ ஒரு துறையை சார்ந்தவங்க உங்கள வந்து சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், உடனே அவங்களுக்கு அனுமதி குடுக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு துறையை சேர்ந்தவங்க, இப்போ ஒண்ணும் வேணாம். ஒரு அ துணி சம்பந்தமானவங்க உங்கள வந்து பார்க்க போறாங்க. உடனே நீங்க அனுமதி குடுக்காதீங்க. ஒரு 2 நாள் கேப் எடுத்துக்கங்க. அந்த 2 நாள்ல அந்த துணி சம்பந்தமான விஷயம் அத்தனையும் அப் டு டேட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அந்த பருத்தி எங்க இருந்து வருது? அந்த நூல் எப்படி தயாரிக்கிறாங்க? அந்த நூல் செய்ய என்னென்ன மிஷினு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட விவாதம் செய்யும்போது, அவன் பேசவே அடுத்த விஷயம் தவறா சொல்லக்கூட பயப்படுவான். ஏன்னா, உங்களுக்கு இது சம்பந்தமா தெரியாதுன்னு நெனச்சு தான் அவன் வந்து பேச வரான். அத பத்தி உங்களுக்கு அப் டு டேட் தெரியணும்போது, அவன் வாய் நெறைய மூட வேண்டிய அவசியம் இருக்கும். அதுல எது முக்கியமோ, அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இது ஒரு சிறப்பான வழி. அடுத்து எந்த எந்த விஷயம் நீங்க திட்டத்த அறிவிக்கிறீங்களோ, அந்த திட்டம் நியாயமா போய் சேருதா? அப்படின்ற ரகசியத்த திடீர் திடீர்னு யார் யார் மூலியமாவோ நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு நம்பகமான ஒரு கூட்டத்த வச்சுக்கங்க. சிலர் செய்றாங்க. நம்மள சுத்தி ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள வச்சுக்கிட்டு, அவங்க சொல்றத மாத்திரம் தான் கண்மூடித்தனமா கேட்பாங்க. கடைசியில அந்த கூட இருக்கிற அந்த 5, 6 பேருமே உங்கள அதல பாதாளத்துல தள்ளி விட்டுருவாங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் சுய ஆலோசனை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். உங்கள பத்தியும் நான் சரியா இருக்கேனா? அப்படின்னு சுய ஆலோசனை செய்யுங்க. அதுவும் இல்லாம உங்ககிட்ட வர வர எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கன்னு நெனைங்க. ஏன்னா தலைவன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கத்தி மேல இருக்கிற கூர்மையான ஆயுதம். அந்த பக்கம் போனாலும் தாக்கும். இந்த பக்கம் இறங்குனாலும் தாக்கும். 2 முனையும் கூர்மை. அப்ப நீங்க நடுப்புறம் பயணம் செய்யணும்னும்போது, ஜாக்கிரதையா போனா தான் உங்கனால வெல்ல முடியும்.
இது ஒரு அரசனுக்கு, ஒரு சிறந்த தலைவனுக்கு தேவையான ஒரு வித்தை. சிறந்த அறிவாளியா இருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், மன உளைச்சல் இதெல்லாம் எதுவா இருந்தாலும் வெளியில சொல்லாதீங்க. கொஞ்சம் திறமையா யோசிங்க. நீங்க பட்ட வலிய நினைச்சு வேதனைப்படாதீங்க. உங்களுடைய ஆற்றலை பெருக்குங்க. அதுக்காக உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. உங்கள சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு, மன அமைதிக்கு சில விஷயங்கள நீங்க செய்யணும். தினம் உங்களுடைய பாதுகாப்ப நீங்க கவனிக்கணும். ஒரே வழியா போகக்கூடாது. பல வழி மாறணும். திடீர்னு மாறணும். குறிப்பிட்டு நான் இப்படிதான் இந்த பக்கம் தான் போவேன். எந்த இடம்னு தெரியாது. திடீர்னு இறங்கணும். இறங்கி விசாரிக்கணும். இந்த ஆள் வந்தா எங்க இறங்குவாரு, எங்க ஏறி போவாருன்னு தெரியாது. அத்தனை இடமும் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கணும். ஏன்னா, நாடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள நம்பி வாழறது. உங்கள நம்பி தான் இந்த நாட்டு மக்களே நிம்மதியா உறங்குறாங்க. அந்த நாட்டுல எது எது பாதுகாப்பு இல்லையோ, அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. எது எது அவசியமோ அத செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு நெறைய எதிர்ப்புகளும், பிரச்சனைகளும், சில அசிங்கமும், அவமானமும் ஏற்படலாம். எதுக்கும் விவாதத்துக்கு பதில் சொல்லாதீங்க. பதில் அந்த நேரம் கோவத்துல வர பதில் சரியா இருக்காது. அது உங்கள திடீர்னு சறுக்கி விட்டுடும். ஆலோசனை செஞ்சு, சிந்திச்சு ஒவ்வொரு பதிலையும் பாயிண்ட்டா கொடுங்க. அந்த பாயிண்ட்டு மத்தவங்கள அலற வைக்கும். உங்கள ஒரு குறை சொன்னாங்கன்னா, நிதானமா யோசிங்க. எதிராளிகிட்ட இதே மாரி என்ன பிரச்சனை இருக்குன்னு, அத எடுத்து வெளியில விடுங்க. அப்ப உங்க மேல ஒரு ஒரு விஷயத்துக்கும் பயம் வரும். இத நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம். அத தான் இங்க இந்த தலைவர் சொல்றாரு. இதெல்லாம் உங்களுடைய தலைமை பண்புக்கு அழகு. உங்க தலைமை பண்புக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்கும். என்னுடைய கருத்து நீங்க இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, ஒரு தலைவன்றவன் அடிமட்ட தொண்ட வரைக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம கூட இருந்த 4, 5 பேர நம்பி தலைவர் பதவிய ஏத்துக்கிட்டு, அந்த 4, 5 பேர சொல்ற கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வராம, நம்ம அதுக்குள்ளவே அடங்கிடுறோம். அதனால நெறைய விஷயம் நம்ப கவனிக்காம போயிடுறோம். நம்ம கவனிக்காம விடுற நெறைய இடத்துல உங்களுக்கு ஆயுதங்கள் தயார் செய்யப்படும். ஆயுதம்னா, அந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் உங்கள வெறுக்க ஆரம்பிப்பாங்க. வெறுக்கிறது தானே உங்களுடைய ஆயுதமே. யோசிச்சு பாருங்க. இது 1 ஆரம்பிக்கும். அப்புறம் 2 ஆரம்பிக்கும். அப்புறம் 10 ஆகும். நம்மள சுத்தி 100 பேரும் நம்மள வெறுத்தா, அந்த சிம்மாசனத்துல உட்கார முடியாது. அந்த சிம்மாசனத்த இன்னொருத்தன் சுமக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நீயே சுமக்கக்கூடிய வீரனா இருக்கணும். அதனால விசுவாசமான ஆட்களை தவற விடாதீங்க. சில நேர்மையான மனிதர்களை இழந்து விடாதீங்க. நல்ல யோசனையை, சிந்தனையை செய்யக்கூடியவர்கள பக்கத்துல வச்சிருங்க. அது குட் வைப்ரேஷன். உங்களுக்கு நெறைய ஆற்றல் குடுக்கும். உங்ககிட்ட ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்ல சொல்ல, நல்ல விஷயங்கள சொல்ல சொல்ல, உங்களுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். விவாதம் அப்படின்றது அந்த காலத்துல அரசர்கள் கிட்ட இருந்தது. சிறந்த சிறந்த அறிவாளிகள் கூட தான் அந்த விவாதம் இருக்கும். முட்டாள்கள் கூட இருந்துச்சுன்னா, நம்மளுடைய மூளையும் முட்டாள்தனமா தான் யோசிக்கும். நம்மளுடைய விவாதம் சிறப்பான ஒருத்தர்கிட்ட இருக்கணும். அந்த விவாதம் செய்றவரு நமக்கு தகுதியானவரா, நம்ம விட உயர்ந்தவரா இருந்தா கூட தப்பில்ல. இன்னைக்கு இந்த சாணக்கியன் அப்படின்றவரு, அந்த சிறுவன் சந்திரகுப்தன விட மிக பெரிய அறிவாளி. அந்த அறிவாளி கிட்ட இவன் இவ்ளோ ஆலோசனைய கேட்டிருக்கான். அந்த கேட்டதுனால தான் மிக பெரிய சாம்ராஜ்யம் உருவாச்சு. அதனால ஒரு ஒரு விஷயமும் நீங்க யோசிச்சு முடிவெடுக்கணும். திடீர்னு வீண் பழி வரும். உங்கனால இவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது.
கண்டிப்பா ஒருத்தன் உயரமான சிகரத்தை தொட போறான்னா, கீழ இருந்து நெறைய கூப்பாடுகள் கேட்கதான் செய்யும். "விழுந்துருவ, அங்க போனா சிங்கம் இருக்கு, இங்க போனா புலி இருக்கு, இந்த பக்கம் வந்தா விழுந்துருவ, அங்க பாறை இருக்கு" சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா உங்களுடைய குறி அந்த சிகரத்தின் மீது மட்டும் தான் இருக்கணும். அப்பதான் உங்கனால சிகரத்தை சுலபமா அடைய முடியும். தேவையில்லாத கூப்பாடுகளையும், இரைச்சல்களையும் உங்கள் காது கேட்கக்கூடாது. அதேபோல அன்னன்னைக்கு செஞ்ச செயல்கள நிதானமா உட்கார்ந்து தனிமையில நீங்க சிந்திக்கணும். சிந்திக்கும்போது அன்னைக்கு நடந்த விஷயத்த ஒரு வாட்டி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நடந்த தவறும், செஞ்ச விஷயங்களும் தெரியும். தவறு செய்யாத மனுஷன் கிடையாது. அத எப்படி சரி செய்யணும்? எந்த மாரி நம்ம அத மாத்தணும்? அத தெரிஞ்சு வச்சுக்கணும். தகுதியான ஆட்கள கண்டிப்பா நியமிங்க. தகுதியற்றவர்கள எடுத்துருங்க. அதே மாரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்பகமான ஆட்கள, உங்கள உண்மையா நம்பி இருக்கிறவங்கள இழந்துராதீங்க. அந்த நம்பிக்கை தான் முக்கியமா ஒரு கூட்டத்துல பேசும்போது, அந்த கூட்டத்துல இருக்கிற அடிமட்டன், தொண்ட பேர கூட நம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள பேர் சொல்லி அழைக்கும்போது, அவன் 100 பேருக்கு சமமானவனா ஆவான். ஏன்னா, தலைவன் வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தை அவன் எதிர்பார்க்கிறான். ஏன்னா, அவன் வந்து உன்னுடைய வளர்ச்சிக்கு இருந்திருக்கான். ஆனா, உன்னுடைய பதவியில அவன் கிடையாது. உன்னுடைய பணத்த நீ சம்பாதிக்கிற பணத்த அவன் பார்த்தது கிடையாது. வெறும் உன்ன உயர்த்தணும்னு நெனச்சான். ஆனா வந்து, அவனுடைய அந்த பேரு சொல்லி கூப்பிடும்போது, அவனுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம், என் தலைவர் நல்லவரு. அவரு வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நான் கடைசியில இருக்கேன். என்ன கவனிக்க மாட்டாருன்னு நெனச்சேன். என்ன பார்த்தாரு. அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க. யாரையும் தவற விடாதீங்க. எல்லாரும் உங்கள நம்பி தான் வாழுறாங்க. அதனால அந்த தலைவர் பண்புன்றது முக்கியம். அந்த காலத்துல மிகப்பெரிய தலைவர்லாம் வாழ்ந்தாங்கன்னா, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு செயல்பாடால தான் இவங்கனால இவ்ளோ வாழ முடிஞ்சது. நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய நல்ல விஷயத்த பத்தி நம்ப பேசலாம். அதுவும் இல்லாம வந்து நான் சொன்ன இந்த சாணக்கிய ரகசியம் அப்படின்றது வந்து ஒரு அரசியலுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த விஷயத்த கொடுக்கக்கூடியது. நான் சொல்லியிருக்க இதுல இருக்கிற அத்தனை கருத்தும் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போர் புரியறவங்க கிட்ட உடனே போருக்கு போகக்கூடாது. சமாதானம் தான் முதல் வழி. அதனால தான் மிகப்பெரிய பதவியில இருக்கிறவங்க ரொம்ப வயசு அதிகமா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க எந்த அவசர முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. நிதானமா யோசிப்பாங்க. இதனால என்ன லாபம்? என்ன நஷ்டம்? இத யோசிச்சுட்டு தான் அந்த முடிவும், ஒரு அறிக்கையும் வெளியில வரணும். எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ராஜ ரகசியம். நம்ம நாட்ட பத்தி யாருக்கிட்டயும் தாழ்த்தி பேசக்கூடாது. சில விஷயங்கள் ரகசியமா இருக்கணும். கடைசி நேரம் மிகப்பெரிய மாற்றமா இருக்கணும். உங்களுடைய என்னுடைய இந்த கதைய கேட்டு உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ரகசியமும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி இன்னும் நெறைய விஷயத்த நம்ம விவாதிக்கலாம். அத பத்தி பேசலாம். என்னுடைய பதிவில நெறைய நல்ல விஷயம் இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள சொல்றதுக்கு தான் ஆள் கிடையாது. ஒருத்தன் நல்லா இருந்தா, அவன எப்படி கீழ இறக்கி விடலான்றது தான் எல்லாருடைய எண்ணமும். அதனால இத நிதானமா நீங்க கேட்டு, ஒரு குறிப்பு கூட எடுத்து வச்சுக்கங்க. இது உங்களுக்கு வாழ்க்கைக்கும், வியாபாரத்துக்கும், ஒரு தலைமை பண்புக்கும் தேவையான முக்கியமான கருத்து நிறைஞ்ச ஒரு பதிவு. இத கண்டிப்பா நீங்க எப்ப எப்ப முடியுமோ கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு தடவையும் உங்களுக்கு ஒரு ஒரு யோசனைகள் வரும். அவ்வளோ ஆற்றல் வாய்ந்த ரகசியங்கள் இதுல ஒளிஞ்சிருக்கு.
நிறைய நல்ல தலைவர்களால தான் நமக்கு இந்த நாடு சுதந்திரம் கிடைஞ்சிருக்கு. மிக பெரிய தன்னலமற்ற தலைவர்களால தான் நம்ம நாட்டுக்கு கௌரவம், மரியாதை கிடைச்சிருக்கு. உலக நாட்டுல வந்து நம்ம நாட்டுக்கு இணையா எந்த நாடும் கிடையாது. ஏன்னா, பண்பாட்டுல, கௌரவத்துல, மரியாதையில, எல்லாருக்கும் அடைக்கலம் தர்றதுல, எல்லாத்துலயும் சிறந்தது நம்ம நாடு. அந்த நாட்டுல வந்து ஒரு எதிராளி நாடு மாரி சண்டையும், சச்சரவும் இருக்கக்கூடாது. அமைதி தான் நம்ம நாட்டுக்கு அழகு. ஏன்னா, நிறைய கோவில்களும், நிறைய புராண ரகசியங்களும், நிறைய ஆற்றல் மிகுந்த சக்திகளும், சித்தர்களும் வாழ்ந்த புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமிய யாருக்காகவும், எதுக்காகவும் விட்டு குடுக்காதீங்க. இந்த நாட்டுல வந்து ஒத்துமை முக்கியம், அன்பு முக்கியம், சகோதரத்துவம் முக்கியம், வளர்ச்சி முக்கியம். அதுக்கு அமைதி முக்கியம். நம்ம நாட்டு ஆளக்கூடிய தலைவர் யாராக இருந்தாலும் மரியாதை முக்கியம்.